Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 46 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ள நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்காக 53 வாக்குச்சாவடிகளில் 237 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு வைப்பறையை தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில் திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மண்டலம் வாரியாக எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் வாகனங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான பணி ஆணைகளை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான ராஜகோபால் சுந்தரா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிலன்பா சிண்ட்ரோம் என்ற ஜிபிஎஸ் நோயால் திருவள்ளூரை சேர்ந்த சிறுவன் உயிரிழந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரது 9 வயது மகனான மைதீஸ்வரன் சில தினங்களுக்கு முன்பு கால்களில் உணர்விழப்பு ஏற்பட்டதால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 2 நாட்களுக்கு முன்பு சிறுவன் உயிரிழந்துள்ளார். சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கிலன்பா சிண்ட்ரோம் என்ற ஜிபிஎஸ் நோய் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலத்தில் ஜிபிஎஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட சிலர் மரணமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சிறுவன் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது மாவட்ட ஆட்சியராக மு. பிரதாப் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய ஆட்சித்தலைவர் பிரதாப்புக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார், பயிற்சி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவு துணை செயலாளராக இருந்த பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய எந்நேரமும் தம்மை அணுகலாம் என தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் நடைமுறையில் கிரீவன்ஸ் இல்லாத நாளில் தினந்தோறும் ஈவினிங் 1 hour கலெக்டர் பொதுமக்கள் சந்திச்சிருக்காங்க. அதுவும் நீங்கள் அனுமதி மக்கள் எப்போ வேணாலும் வரலாம். மக்கள் இது மக்களுக்கான அலுவலகம். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சொன்னது தான், மக்களை எப்பவுமே நான் காத்திக்க வைக்கக்கூடாது. நான் எப்பெல்லாம் ஆஃபீஸில் இருக்கேனோ மக்கள் வரப்போ அனைவரும் சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகள். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குழந்தைகளுக்கு ஆதார் சிறப்பு பதிவு முகாமை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு புதிய ஆதார் அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்த முகாமினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா துவக்கி வைத்தார். தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அலுவலக நுழைவாயிலில் அமைக்கப்பட்ட பிரத்யேக தனி அறையில் பதிவு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை பெறுவதற்கான பதிவை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் விருப்பாட்சிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து பணியை சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாநகராட்சி 54வது வார்டு விருப்பாட்சிபுரம் அரசு பள்ளியில் ரூபாய் 1.88 கோடி நபார்டு வங்கி நிதியுதவியுடன் 8 புதிய வகுப்பறைகள் கட்டப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று மேயர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளுக்கான அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவாரூர் அருகே காணாமல் போன இளைஞர் 21 நாட்களுக்கு பிறகு தூக்கில் தொங்கியபடி அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அடுத்த சேதனிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் அன்பழகன் ரேவதி. இவர்களுக்கு 3 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். அன்பழகன் குடும்பத்தினருக்கும் அருகில் வசிக்கும் சந்திரசேகர் என்பவரது குடும்பத்தினருக்கும் இடப்பிரச்சினை தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இடப்பிரச்சினை காரணமாக கிராமத்தில் பஞ்சாயத்து நடந்ததை அடுத்து அன்பழகன் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க பஞ்சாயத்தில் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கிராம பஞ்சாயத்து தலைவர்களின் காலில் விழுந்து அன்பழகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்பழகனின் 2வது மகனான 24 வயதான அஜித்குமார் என்பவர் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் குடவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று வயல் வேலைக்கு சென்ற சேகர் என்பவர் சேதனிபுரம் கிராமத்தின் அடர்ந்த பகுதியில் தூக்கில் தொங்கியபடி அழுகிய நிலையில் இளைஞர் சடலமாக கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உயிரிழந்து கிடந்த இளைஞர் அஜித் என்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அஜித்தின் பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக இளைஞர் சடலம் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அஜித்குமாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கலுக்கு முன்னாடி 12ஆம் தேதி அஜித் என்பவர் காணவில்லை. அதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். இதனால் வரை காவல்துறை கண்டுபிடிப்பதாக சொன்னார்கள். நேற்று எங்கள் அதே ஊரில் கொள்ளைப்பகுதியில் மரத்தடியில் பிணமாக தொங்குறான். எல்லாரும் பார்த்தப்போ தான் தெரியுது. இந்த கொலையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. திட்டமிட்டு அந்த அது கொலை செய்து தொங்க விட்டுருக்காங்க. அதனால் இன்றைக்கி பாடியானது திருவாரூர் அரசு மருத்துவமனை இருக்குது. குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டும்தான் இந்த பாடியை நாங்கள் வாங்குவோம். இல்லாத பாடியை வாங்க மாட்டோம். தொடர்ச்சியாக அந்த ஊரில் கிராம கட்டுப்பாடுங்கிற பேரில் அடக்குமுறை செய்கிற அந்த கிராம பொறுப்பாளர்களையும் கொலை செய்தவர்களையும் உடனடியாக கைது செய்யணும்னு அந்த உறவினர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வோம். பெரியார் சிலை அவமதிப்பு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்து முடிந்த 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பு பேரணியில் பங்கேற்ற தேசிய மாணவர் படை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி சென்னையில் பெரியார் சிலை அவமதிப்பு குறித்தான கேள்விக்கு சைதாப்பேட்டையில் பெரியார் சிலை அவமதிப்பு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே ஒரு மண் என்று சீமான் பேசியது குறித்த கேள்விக்கு சீமானை பற்றி தான் பேச விரும்பவில்லை என கருத்து தெரிவித்தார். அதுக்கு நேரத்தில் அவங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டு சென்னையில் தொடர்ந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அரசு நிச்சயமா ஆக்ஷன். இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராங்க. அவருக்கு நான் பதில் சொல்றது பாப்பாரப்பட்டி அருகே மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலால் மனமுடைந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே ராமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன் என்பவரது 2வது மகன் புகழேந்தி. இவருக்கு திருமணமாகி மனைவியும் 3 மாத கைக்குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு புகழேந்தி தருமபுரி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் வேறு ஒரு பெண்ணுடன் அறை எடுத்து தங்கியிருந்ததை ரகசிய கேமராவில் பதிவு செய்த விடுதி பணியாளர்கள் புகழேந்தியை மிரட்டி 3 லட்சம் வரைக்கும் பணம் பறித்துள்ளனர். மீண்டும் பணம் பறிக்க முயன்றதால் மனமுடைந்த புகழேந்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பணம் பறிக்க முயன்ற கும்பலை கைது செய்ய கோரி ஒகேனக்கல் செல்லும் சாலையில் அம்பேத்கர் சிலை முன்பு புகழேந்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாகரம் டிஎஸ்பி மகாலட்சுமி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்ந்து பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆர்
ஆர்கே நகரில் ரூபாய் 24.60 கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் அமைக்கும் கட்டுமான பணி தொடங்கியது. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசரின் தீவிர முயற்சியால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 24.60 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்காக கட்டுமான பணிகள் துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான PK சேகர்பாபு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் அனைவரும் சொந்த உணர்வோடு செயல்பட வேண்டும். அதுவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என அமைச்சர் காந்தி அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 100ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் காந்தி, ஆசிரியர்கள் அனைவரும் சொந்த உணர்வோடு செயல்பட வேண்டும். அதுவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தன்னிடம் புலிப்பால் வேண்டும் என்று கேட்டால் புலி கிடைக்கிறதா என்ற முயற்சியில் ஈடுபடுவேன் என நகைச்சுவையாக பேசிய அமைச்சர், மாணவர்களுக்கு முடியும் என்ற சிந்தனையே இருக்க வேண்டும், முடியாது என்ற எண்ணமே இருக்கக்கூடாது என அறிவுரை வழங்கினார். என்ன பொறுத்தவங்க யார் என்ன கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தை என்கிட்ட கிடையாது. I will try. முயற்சி ஒண்ணு சொன்னா முயற்சி எடுப்போம். முடியணும். நீ திடீர்னு புலிப்பால் ஒண்ணுன்னு கேக்குறீங்கன்னு பாக்குறான்னு தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணுவோம், என்ன புலிக்குதா பார்ப்போம். முடியலன்னு விட்டுருவோம். என்ன இப்ப நமக்கு லாஸ்? என்ன லாஸ்ன்ற ஒன்னும் லாஸ் கிடையாது. எது இருந்தாலும் முடியாதுன்ற எண்ணமே வரக்கூடாது. முடியும், நம்மளால பல பிள்ளைகள் சொல்றேன், எது எடுத்தாலும் முடியும். அது தங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ, அது எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அது எடுங்க. யோசனை அவர் சொல்லுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.